எசேக்கியேல் 36வது அதிகாரம் அதன் 11வது வசனத்தை வாசிக்கலாம். வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அல்லேலூயா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். I will make you prosper more than before. Hallelujah. நீங்கள் முன்பு இருந்ததை விட அதிகமாய் உங்களை நான் செழிக்கச் செய்வேன். அதிகமாய் நான் உங்களை பெருகச் செய்வேன். Hallelujah. வசனத்தை எடுத்துட்டிங்களா? எசேக்கியேல் 36:11. எசேக்கியேல் சாப்டர் 36 verse 11. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் அதை வாசிக்கல, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருதயத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. முன்பு நாங்கள் நன்றாக இருந்தோம். ஒரு காலத்தில் நாங்கள் நன்றாக இருந்தோம். ஒரு காலத்தில் எங்கள் நிலைமை நன்றாக இருந்தது. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாதிருந்தது. ஆனால் இப்பொழுது எங்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இனி அப்படிப்பட்ட முந்தின நாட்களின் சீர் எங்களுக்கு வருமா? அப்படிப்பட்ட முந்தின நாட்களின் அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்வியோடு கூட ஒரு சந்தேகமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த முந்தின சீரை விட நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்களாம், அவன் ஒரு முறை எகிப்து தேசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், உயர்வு தாழ்வுகள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நாட்கள் நன்றாக இருக்கிறது போல தோன்றும். திடீரென்று வாழ்க்கையிலே பெரிய புயல் வந்துவிடும். சரி, இந்த நிலைமையிலே போய்விடலாம் என்று நினைக்கிற நேரத்தில் அவர் எதிர்பார்க்காத சூழ்நிலை அவரை சந்தித்து பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அப்போ யோசித்து பார்த்திருப்பார், என்னதான் போத்திபார் வீட்டில் ஒரு அதிகாரியாக இருந்தாலும், என்னதான் இந்த சிறைச்சாலையிலே ஒரு தலைவனுக்குரிய இடத்துல இருந்தாலும், எங்கள் அப்பா வீடு மாதிரி வருமா? ஹல்லேலூயா. எவ்வளவுதான் இருந்தாலும் நான் அடிமை தானே இந்த தேசத்தில். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அடிமையின் ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா வீட்டில் இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குமா? அந்த ஒரு சீர் எனக்கு இருக்குமா? எத்தனையோ முறை யோசேப்பு தன் வாழ்க்கையிலே முந்தின நாட்களை நினைத்து எப்படி இருந்தாலும் அது எனக்கு வருமா என்று யோசித்து பார்த்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த முந்தின நாட்களை நினைக்க முடியாத அளவிற்கு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மையை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் என்று தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உண்மை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னதான் இருந்தாலும் அந்த முந்தின நாட்கள் வருமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லவா? அதை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ எந்தெந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை முந்தின நாட்களின் அனுபவத்தை விட அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார், அதை தான் வாசிக்க போகிறோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். கானாவூர் என்ற இடத்திலே நடந்த அந்த திருமணத்திலே ஆண்டவராகிய இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது பிரச்சனை இயேசுவினிடத்தில் வந்தது. அவர் சொன்னார், ரொம்ப கூலாக முதல்ல என் வேலை வரவில்லை அப்படின்னாரு. அப்புறம் வேலை வந்த பிறகு அந்த கற்சாடிகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்பினார்கள். ஆண்டவர் சொன்னார், அதை எடுத்து பரிமாறுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த திராட்சரசம் பரிமாறப்பட்ட பொழுதுதான்
அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு அது எப்படி வந்தது, யார் மூலமாய் அந்த அற்புதம் நடந்தது, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை அவர் பார்க்கிறார், முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது அவர் வந்து கேட்கிறார், ஐயா, எல்லா திருமண வீடுகளிலும் எல்லா விருந்து வீடுகளிலும் முதல்ல தான் நல்ல குவாலிட்டியானதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாளுக்கு நேரம் போக போக கொஞ்சம் ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதே, முந்தின கொடுத்த அந்த ரசத்தை பார்க்கிலும் இப்பொழுது இருக்கிற திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்கிறதே என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்ல. முந்தினது கொடுத்தது மனுஷனால் உருவாக்கப்பட்டது, பிந்தினது கொடுத்தது தேவனால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசி அப்படின்னா அதற்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? திராட்சை ரசத்திற்கு என்ன மீனிங்னா, நம்ம இதை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரியும். கிதியோனின் மகன் சொன்ன ஒரு உவமை கதையிலே அவர் அத்தி மரத்தை குறிப்பிடுகிறார், ஒலிவ மரத்தை குறிப்பிடுகிறார், முட்செடியை குறிப்பிடுகிறார், அதே போல திராட்சை செடியும் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது இந்த திராட்சை ரசத்துக்கு இருக்கிற ஒரு தன்மையை சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. ஹல்லேலூயா. திராட்சை செடி சொல்லுகிறது, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசம். அல்லேலூயா. அப்போ திராட்சை ரசத்திற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் அதிக ருசி அப்படின்னா, முந்தின சந்தோஷத்தின் நாட்களை விட இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தின் நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. நிறைய நேரங்கள் அதை தான் யோசிக்கிறோம். முன்பு இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லையே என்று நாம் கலங்கி போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த முந்தின சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷமான நாட்களை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. நீங்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையை நம்ம அதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தினுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவள் எல்லாவற்றையும் இழந்தவளாய், நகோமியும் ரூத்தும் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் மோவாப் தேசத்திலிருந்து இந்த பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வருகிற பொழுது, இந்த பெத்லெகேமில் வந்து அவர்கள் தங்குகிற பொழுது ஒரு அகதிகளைப் போல தங்குகிறார்கள். தங்களுடைய சொந்த ஊர், தங்களுடைய சொந்த தேசம், தங்களுடைய சொந்த ஜனங்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. எதை குறித்தும் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எதையெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்று நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனை நாட்கள் போவாசின் வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்கி இருந்திருக்கலாம். அப்பொழுதெல்லாம் வழியிலே பேசி கொண்டு வந்திருக்கலாம். வீட்டில் தங்கி இருக்கும்போது ஒரு தனிமையான அனுபவத்திலே அவர்கள் சொல்லியிருக்கலாம், அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தது, உங்களுடைய திருமண நாட்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நகோமி ரூத்திட்ட பேசியிருக்கலாம், அந்த நாட்களின் சந்தோஷம் எவ்வளவு இனிமையாக இருந்தது. ஏன்னா ரூத்துக்கு 2 ஆண் பிள்ளைகள். அப்போது 2 மருமக்கள் வந்த உடனே அந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சமாதானம், எவ்வளோ நன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம இப்படி தனிமையாக இருக்கிறோமே, இப்படி வறுமையில் இருக்கிறோமே, இப்படி தரித்திரத்தில் இருக்கிறோமே, ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே என்று எத்தனையோ நாட்கள் அவர்கள் புலம்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைக்குள்ளே, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, கர்த்தருடைய மகிமைக்குள்ளே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எப்படி போனவங்க தானே திரும்பி வந்துட்டாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, இனி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை நம்பி வந்த அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு நாள் ரூத்துவின் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. அவள் இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாம் அவளுக்கு திரும்ப கிடைத்தது. எதையெல்லாம் சந்தோஷம் என்று நினைத்து இழந்து போனாலோ அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கை முந்தின சந்தோஷத்தின் நாட்களை விட பிந்தின சந்தோஷத்தின் நாட்கள் அதிக 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 வல்லமை உள்ளதாயிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
தாவீது என்கிற மறக்க முடியாத ராஜாவுக்கு, சாலமோன் என்கிற மறக்க முடியாத ஒரு ராஜாவுக்கு பாட்டியாய் மாறிப்போவாள் என்று ரூத்து ஒரு நாளும் தன் கனவில் நினைத்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் நாட்களை தேவன் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் எல்லாம் உங்களை சந்தித்த பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் இன்னைக்கு மிஸ் பண்ணுறீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அதை விட அதிகமானதை கொடுத்து இனி வருகிற நாட்களில் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்களை கர்த்தர் மகிழ்ந்திருக்க பண்ணுவார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தின் நாட்கள் அதே போல அல்ல, அதை விட மகிமையாய் இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்கள். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் அதன் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அதாவது செகண்ட் ஆஃப், யோபுவினுடைய செகண்ட் ஆஃப் அதனோட முந்தின காலத்தை விட அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க எல்லாம் அந்த ஓடுறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அதெல்லாம் அந்த இளம் வயதில் ஒரு 40-50 வயசில், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன இருந்து என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு உலகம் சொல்லும். சில நேரத்தில் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணாததையா இத்தனை வயசுக்கு பிறகு பண்ண போகிறீங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த இளம் வயது நாட்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நன்மையை சம்பாதிக்கிற நாட்கள் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய முந்தின காலத்தை விட அவருடைய பிந்தின காலத்திலே அதிக ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இது இயற்கையில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல, மனிதனுடைய சக்தியால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் மாத்திரமே நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய பொருளாதார காரியம் முந்தி இருந்த நாட்களில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஆனால் இன்றைக்கி நாங்கள் உடஞ்சி போய் இருக்கிறோம், இனி எப்படி எழும்ப முடியும்? வயசு போயிடுச்சு, காலங்கள் போயிடுச்சு, முன்பிருந்த ஞானம் இல்லை, முன்பிருந்த ஒரு பலன் இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் யோசித்திருந்தால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நம்முடைய வாழ்க்கையில வாக்கு கொடுக்கிற கர்த்தர் முந்தின நாட்களை விட நம்முடைய பிந்தின நாட்களின் ஆசீர்வாதத்தின் நிலைமையை அதிக அதிக மேன்மை உள்ளதாக்குவார். அல்லேலூயா. யோபுவை குறித்து நம்ம நிறைய இதில் சிந்திச்சிட்டோம். வாசிக்கும் போதே நமக்கு அவருடைய எல்லா ஸ்டோரியும் நமக்கு போயிடுச்சு. அப்போது இந்த காரியத்துக்கு நான் இன்னொரு மனிதனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். அவருடைய பெயர் மேவிபோசேத். யோனத்தானின் மகன், சவுலுடைய ஒரு பேரனாக இருந்தான். நமக்கு தெரியும், தாவீது ராஜ்யபாரத்துக்கு வருகிற அந்த நாட்களுக்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட அந்த சவுலுடைய குடும்பத்தில் இருந்த அநேகர் மரித்து போனார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு அப்புறமும் கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இருக்காதவர்கள் கூட சவுலுடைய ஒரு பாவத்து நிமித்தம் திரும்பவும் அவர்கள் மரித்து போனார்கள். சவுலுடைய வாரிசுல யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கு இருந்தது. அந்த நேரத்திலே தாவீது ராஜ்யபாரத்துக்கு வருகிறார். ராஜ்யபாரத்திற்கு வந்த தாவீது முதலாய் கேட்கிற ஒரு காரியம், என் நிமித்தம், என்னுடைய சிநேகிதனாகி யோனத்தான் நிமித்தம் அவனுடைய குடும்பத்திலே தயவு பெறத்தக்க யாராவது ஒரு நபர் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணியிருந்தார்கள். என் குடும்பத்துக்கு ஒரு நாள பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருந்ததினாலே அதை ஞாபகத்தில் வைத்து தாவீது அரசாட்சிக்கு வந்த உடனே தன் சிநேகிதனை ஞாபகப்படுத்தி அவனுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் ஃபேவர் பண்ண வேண்டுமே என்று அந்த சவுலுடைய வேலைக்காரனாகிய சீபா என்கிற ஒரு மனுஷனை அழைத்து கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்றான், ஐயா, வேற யாரும் இல்லை, யோனத்தானுக்கு 2 கால்களும் நடக்க முடியாத ஒரு மகன் இருக்கிறான், அவன் மேவிபோசேத், அவன் இப்பொழுது லோதேபார் என்கிற ஒரு ஊர்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். பாருங்க,
எல்லா ராஜகுமார்களும் அழிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் ஒரு ராஜ்யபாரம் முடிந்து இன்னொரு ராஜ்யபாரம் வரும்போது வரலாறு நமக்கு அதுதான் சொல்லுகிறது. நிறைய இடங்கள்ல அப்படித்தான். அப்படியே அதற்கு முன்னாடி இருக்கவங்கள வேற அறுத்துருவாங்க. ஏன்னா அங்கிருந்து வேற யாரும் வந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ இந்த யோனத்தான் தன் உயிருக்கு பயந்து, அவனுக்கு சரீரத்திலும் பலன் கிடையாது, அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய குடும்பத்தார் யாரும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இனவன ஜந்துக்கள் கிடையாது, யாரும் இல்லை. எங்கோ ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல, லோதேபார் அப்படின்னு சொன்னால் ஒதுக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட இடம். யாரிடத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, யாரிடத்திலும் என்னுடைய ஜீவனை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கேயோ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவன் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டான் தனக்கு அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒருவேளை அரண்மனையிலிருந்து வேலைக்காரர்கள் வந்தால் தன் ஜீவனுக்குத்தான் ஏதாகிலும் நடக்குமோ என்கிற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் நிறைந்த வாழ்க்கையில் தான் இந்த மேவிபோசேத் இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு நாள் ஒரு அழைப்பு அரண்மனையிலிருந்து வந்தது. யாருப்பா மேவிபோசேத், உன்னை ராஜா கூப்பிடுகிறான்னு சொல்லும் பொழுது அவன் உண்மையிலே சந்தோஷப்பட்டு இருக்க முடியாது. என்ன காரணமோ தெரியலையே, என்ன பிரச்சனையோ தெரியலையே, நான் ஒளித்திருந்ததை ராஜா கண்டுபிடிச்சிட்டாரா, என்னையும் அழித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டாரா என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அவன் கடந்து வருகிறான். அல்லேலூயா. வந்த உடனே நீங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அது புரியும். பாருங்கள், அவன் வந்த உடனே ராஜாவின் காலில் சாஷ்டாங்கமாய் விழுகிறார், அவர்கள் உயிருக்காக விழுகிறான். அப்பொழுது ராஜா அவரை பார்த்து சொல்லுகிற காரியம், மேவிபோசேத்தே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்ய போகிறேன், நீ எழுந்து நில் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, அவருடைய வேலைக்காரனை அழைத்து சவுலின் குடும்பத்துக்கு என்னென்ன சொத்துக்கள் இருந்ததோ, என்னென்ன நிலங்கள் எல்லாம் அரசாங்கத்தால் கைப்படுத்தப்பட்டதோ எல்லாவற்றையும் இந்த மேவிபோசேத்துக்கு திரும்ப கொடு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திரும்ப கொடு. அது மட்டுமல்ல, அவன் என் அரண்மனையிலே என் போஜன பந்தியிலே என்னோடு கூட உருந்து தினம் தினம் போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்காத ஆசீர்வாதம், அவன் எதிர்பார்க்காத கணம், அவன் எதிர்பார்க்காத ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த மேவிபோசேத்துக்கு கிடைத்தது. யோசித்து பார்க்கவில்லை, கனவிலும் யோசித்து பார்க்கவில்லை, இப்படி தன் வாழ்க்கையிலே நடக்குமா என்று சொல்லி. ஹல்லேலூயா. சவுலின் குடும்பத்தில் உள்ள வேலைக்காரன்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அந்த வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க, அந்த வேலைக்காரருக்கு 20 வேலைக்காரங்க இருந்தாங்க, 15 குமாரர்கள் இருந்தாங்க. ஆனால் ராஜாவின் குமாரனாய் வாழ்ந்த இந்த மனுஷனுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்த சூழ்நிலை. தாவீது சொல்லிட்டாரு, நீ தான் இவனுக்கு இவனோட கீழே இருந்து எல்லா காரியங்களையும் பார்க்கணும். சவுலுடைய எல்லா நிலங்கள் எல்லாவற்றையும் கண்டு அதில் இருக்கிற வருமானங்கள் எல்லாம் மேவிபோசேத்துக்கு நீ கொடுக்கணும், அவன் குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஆனால் அவன் என் கூடவே இருப்பான், என் கூடவே போஜனம் பண்ணுவான், ஒரு அரண்மனையில் என் கூடவே இருப்பான். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு பாக்கியம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த மேவிபோசேத் எத்தனையோ நேரங்களில் யோசிச்சிருப்பார் இல்லையா? எத்தனையோ நேரம், எங்கே பிறந்தவன், நான் எங்கே பிறந்தவன் தெரியுமா? அரண்மனையில் பிறந்தவன். எல்லா ராஜகுமாரர்களையும் கொலை செய்யப்படும் போது தான் ஒரு வேலைக்காரி இவளை தூக்கிட்டு ஓடி போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. தடுக்கி விழுந்ததில் அந்த சின்ன பிள்ளைக்கு கால் 2 என்ன பண்ணிருச்சு, முடமாகி போய்விட்டது. யோசித்து பார்த்துக்கலாம், நான் பிறந்தது அரண்மனையில், ஆனால் இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அரண்மனைக்கு திரும்ப போவேனா என்பது கொஞ்சம் கூட கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத, எந்த மனுஷனாலும் யோசித்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை என் கர்த்தர் மேவிபோசேத்தின் வாழ்க்கையிலே அவன் தகப்பனாகி யோனத்தானின் நிமித்தம் தாவீதின் கண்களிலே தயவு கிடைக்கச் செய்தது உண்மையானால், அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்த பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, நம்முடைய முந்தின நாட்களின் அனுபவத்தை விட இன்னும் மேலான நன்மைகளை நமக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான ஸ்தானத்திலே நம்மை நிறுத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் உங்கள் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும், அதிக நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் வாசிங்கள். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதன் 9வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2:9.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயம் என்பது நம்ம கூடி வருகிற ஒரு சபை. தேவன் தம்முடைய சபையை மகிமையினால நிறைய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே அவர் நிரப்புகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி அவர்கள் தேவனை ஆராதித்த பொழுது தேவன் தம்முடைய மகிமையினால் கூடாரத்தை நிரப்பினார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது தேவன் தம்முடைய மகிமையினால் ஆலயத்தை நிரப்பினார். செருபாபேலின் தலைமையிலே மீண்டும் மறுசீரமைப்பு அமைத்து புதிதாக தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அந்த ஆலயத்தையும் கர்த்தர் மகிமையினால் நிரப்பினார். ஆனால் இப்போது வேதம் சொல்லுகிறது இந்த ஆலயம் எது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதன் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் தேவன் தங்கும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்கள் ஆலயமாக இந்த சரீரத்திற்குள்ளே இந்த ஆலயமாகிய உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் ஆத்துமாக்குள்ளே ஜீவனுள்ள தேவனாகிய நான் வாசம் பண்ணுகிறபடினால் இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த ஆலயமாகிய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, கர்த்தர் இதற்குள்ளே வாசமாயிருக்கிறபடியால். அல்லேலூயா. அப்ப நாம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் முந்தின கட்டிடங்களில் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினதை பார்க்கிலும் இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்குகிற கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முந்தின நாட்களை விட இனி வருகிற பிந்தின நாட்களிலே தேவன் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்புவார். யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தெரியுமா? அவரை வாஞ்சிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை. யாருடைய வாழ்க்கையை தெரியுமா? அவரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையை. யாருடைய வாழ்க்கையை தெரியுமா? அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். முன்பை விட மேலான காரியத்தை. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி சொல்லுவாங்க, முன்பு நாங்கள் நல்லா ஜெபம், நல்லா உபவாசிப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்ல கர்த்தருக்கு கொடுப்போம், நல்ல ஊழியம் செய்வோம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. நீங்கள் வாஞ்சித்தால், நீங்கள் தேடினால், நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை விட அதிகமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். அல்லேலூயா. நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனை பிலிப்பு இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார். யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது 50-51 வசனங்களிலே. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த உடனே சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தின உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் மெய்யான தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை பார்த்துட்டேன். அல்லேலூயா. நீ என் சமூகத்தை தேடினத, மேசியா யார் என்பதற்காக வேதங்களை தியானித்தத, உன் இருதயம் வாஞ்சித்தது, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அவர் சொல்றார், நீங்க தான் மேசியா ஆண்டவரே. ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இருதயத்தை வெளிப்படுத்தினதுனாலேயாப்பா நீ இவ்வளவு விசுவாசமாய் பேசுகிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். சில கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும்போது, சில தரிசனங்கள் உங்களுக்கு வரும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனம் மூலமாய் உங்களோடு பேசும்போது நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
எப்படிப்பட்ட பெரிதானவைகள் தெரியுமா? இதோ வானம் திறக்கப்படுவதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ காண்பாய். அல்லேலூயா. மறைமுகமான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் பிரத்யட்சமாய் தேவனுடைய தரிசனங்களை காணும் நாட்கள் வரும். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆனால் தன் வேதம் சொல்லுகிறது சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாரையும் இல்லை, யார் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்களோ பின்மாறி காலத்தின் மழை முன்மாரியை விட மேலானது. ஹல்லேலூயா. முன்மாரியை விட வேளானது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது கடைசி நாட்களிலே அந்த பின்மாறி காலத்தின் மலையிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள், உங்கள் ஊழியக்காரர்கள் மேலும் உங்கள் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஏதோ உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்தில் நம்ம நன்மையை சுதந்திரிக்கணும், உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கணும், அது உண்மைதான், தேவைதான். ஆனால் அதற்காகவே ஓடி நம்முடைய வாழ்க்கையை முடித்தால் அது பரிதாபமான ஒரு சூழ்நிலையாய் மாறிவிடும். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மற்றும் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இம்மையில் மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பது மறுமைக்காக ஓட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓட வேண்டும், பரலோகத்தின் நன்மைகளை அனுபவிக்க ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும், ஆவிக்குரிய நன்மையை விரும்பித்தான் ஆக வேண்டும். என்றால் காலம் சமீபமாயிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தர் வந்து விடுவார் நம்மை சேர்த்துக்கொள்ள. உலகத்தில் நல்லா இருந்துட்டு உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனால் எப்பேற்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையை நம்ம அடைந்து விட முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது ஆணித்தரமான உண்மை, கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்பது உண்மை, முந்தின காலத்தின் சந்தோஷத்தை விட நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்பது உண்மை, முந்தின நாட்களின் ஆசீர்வாதத்தை விட நம்மை ஆசீர்வதித்து மேலாய் மாற்றுவார் என்பது உண்மை. ஆனால் அதை விட பெரிய பெரிய உண்மை, கர்த்தர் வரும்பொழுது ஒருவர் கூட கைவிடப்படாமல் பரலோக ராஜ்யத்திலே அவரை சந்திக்க வேண்டும். அதுதான் ஆவியானவருடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனை தேடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள், தேவனை வாஞ்சியுங்கள், தேவனுக்கு விருப்பம் இல்லாததை விட்டு விடுங்கள், தேவன் அருவருக்கிறதை அருவருத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாடுங்கள், அவருடைய மகிமையை நாடுங்கள், அவரை நாடுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய மகிமையினால உங்களை நிரப்பிடுவார். ராஜா இறங்கி வருகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் இறங்கி வந்துரும், ராஜா வருகிற இடத்துல எல்லாம் நன்மை வந்துரும், ராஜா வருகிற இடத்துல எல்லாம் சந்தோஷம் வந்துரும். எல்லாவற்றிலும் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கணும், அதுதான் நம்முடைய முதல் எண்ணமாய் வாஞ்சியாய் விருப்பமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில நன்மைகள் ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஆனால் பரலோகத்தை இழந்து விட்டால் அது மிக மிக மோசமானது. உங்களை என்னையும் கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்மை விட எத்தனையோ நல்லவர்கள், மேன்மை பெற்றவர்கள், உத்தமர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, நரகத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறாங்க. தேவன் யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள், கர்த்தரை சென்று அடையத்தக்க வழி என்னதென்பது தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரை தேடாமல் இருந்தபொழுது அவர் நம்மை தேடி வந்தார், நாம் விரும்பாமல் இருந்தபோது அவர் நம்மை விரும்பி வந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். யாருக்காக வாழ்கிறோம்? கர்த்தருக்காக வாழ வேண்டும். யாரை முக்கியப்படுத்துகிறோம்? கர்த்தரை முக்கியப்படுத்த வேண்டும். தேவனுக்காக எதை வேணாலும் விட்டுறலாம், ஆனால் எதற்காகவும் தேவனை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் சந்திக்கலாம், எதற்கும் யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வருகைக்கு இரவும் பகலும் ஆயத்தமாயிருந்தால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை ஒரு மனுஷனாலும் எடுத்து போட முடியாது. மகிமையை வாஞ்சிங்க, கர்த்தர் முந்தின நாட்களின் மகிமையை விட உங்களை நிரப்புவார்.
கர்த்தருக்காக எதையும் செய்ய ஒப்புக்கொடுங்க. கர்த்தருக்காக எதையும் விட்டுவிட தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையில் இறங்கி வர உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை இறங்கி வரும். மகிமை இறங்கி வந்துருச்சுன்னா எல்லா நன்மையும் இறங்கி வரும். ஹல்லேலூயா. நமக்கு இனி எலெக்ஷன்லாம் வரப்போகுது. நம்ம ஆளுகிற தலைவர் வந்துட்டாங்கன்னா நம்ம ரோடு சரியாயிரும். குப்பை கூலங்களெல்லாம் மாற்றப்படும். தண்ணி பைப்லலாம் தண்ணி கரெக்டாக வரும். எலக்ட்ரிசிட்டிலாம் கரெக்டாக, கரண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ராஜா வரப்போகிறார் அப்படின்னோடனே எல்லாமே மாறுதே. உலகத்தையே படைத்து ஆளுகிற ராஜா இறங்கி வருகிற இடத்துல தடை இருக்க முடியுமா? குறைவு இருக்க முடியுமா? பலவீனம் இருக்க முடியுமா? பிரச்சனை இருக்க முடியுமா? பிசாசு கிரியை செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. மகிமையை வாஞ்சியுங்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார். ஆமென். அப்பொழுது முந்தின சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம் உங்களிடத்தில் வரும். முந்தின ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வரும். என் தேவன் உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் நம்ம கொஞ்சம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணோமா? நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கரத்தை வைத்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக எத்தனையோ நாட்கள் நாங்கள் அழுதுருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நிறைய நேரங்களில் நாங்கள் ஜெபிக்காமல் தவறி போயிருக்கிறோம்ப்பா. ஒரு விசை இந்த நாட்களிலே எங்களை மன்னித்து ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிற அந்த இருதயத்தை, அந்த அனுபவத்தை ஆண்டவரே, அந்த வாஞ்சையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமக்கடுத்த காரியங்களை கேட்காமல் இந்த உலகத்துக்கு அடுத்த நன்மைகளை நாங்கள் கேட்டு அதை கிடைக்காமல் சோர்ந்து போயிருக்கிறோம். அந்த தவறை, அந்த குற்றத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு மன்னிப்பீராக. ஆண்டவரே, இது முதற்கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் விட உங்க பிரசன்னத்தை, உங்க வாஞ்சைய, உங்க சமூகத்தை ஆண்டவரே, அந்த தேடுகிற அனுபவத்திலே வளர ஆவியானவர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த தெய்வமே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையும் இந்த யோனத்தானின் மகனை போல, ஒரு லோதேபாரில் தனிமைப்பட்ட அனுபவத்தை போல எத்தனையோ சூழ்நிலையிலே இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு வேதனையோடு நாங்கள் கடந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். முந்தின சீரை பார்க்கிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். முன் நிலைமையை பார்க்கிலும் உன் பின் நிலைமை அதிக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். முந்தின நாட்களின் சந்தோஷத்தை விட இனி வருகிற நாட்களின் சந்தோஷம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை அப்படியே விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே இதை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு கடந்து போகிறோம். நீர் சொன்னபடியே எங்களுக்கு நடக்கும் என்று நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் நம்புகிறோம் அப்பா. நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையிலே உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தையினால் இன்னைக்கு நிரப்பி அனுப்புகிறேன். இன்றையிலிருந்து பெரிய பெரிய வித்தியாசங்களை, நன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே பார்க்க ஆவியானவர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நல்ல சுகத்தை, பலனை, விடுதலை கட்டளையிடும். இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், பிரயாசங்கள் வாய்க்கட்டும், தேவைகள், நன்மைகள் கைகூடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். தூரத்திலே, சமீபத்திலே, வெளியூர்களிலே, வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தருளும். வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுடைய காரியம் இந்த வாரத்தில் வாய்க்கட்டும். என்னென்ன நன்மைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் வருவதாக. அதற்கு விரோதமாயிருக்கிற தடைகளை இன்றைக்கு நாங்கள் உடைத்தெறிகிறோம். பிரயாணங்களிலே பாதுகாப்பும் சந்தோஷமும் சமாதானமும் கூட இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவநாமம் மட்டும் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். முதல் ஆராதனைக்கு வராமல் தடைப்பட்ட எல்லா ஆத்துமாக்களையும் இரண்டாவது ஆராதனைக்கு கர்த்தர் கொண்டு வரும். இன்னும் புதிய குடும்பங்களை, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும். உங்க நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.